யார் நம்ம கைவிட்டாலும் இந்த ஒன்று நம்மக்கிட்ட இருந்தால் அது கைவிடாதுங்க. அதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் பார்ப்போம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் ஒரு இரும்பு வியாபாரி கடை நடத்திக்கிட்டு வந்தாருங்க. நல்லா வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிச்சு வச்சுருந்தார். அவர் வயசாகிடுச்சு. அவருக்கு 2 மகன்கள். இவர் கடையிலே தந்தைக்கு உதவியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வியாபாரி தான் மனைவிகிட்ட சொல்கிறாரு, இந்த தொழில் பங்கு முழுவதும் நான் என் இளைய மகனுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது நானாக சம்பாதிச்ச சொத்து, நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் மனைவிகிட்ட சொல்கிறாரு. அந்த மனைவி சொல்கிறாங்க, நம்ம குழந்தைக்கு 2 பேரும் நம்ம குழந்தைங்க தானேங்க, பெரியவனுக்கும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு சின்னவனை தான் பிடிக்கும், அதனால் நான் சின்னவனுக்கு தான் கொடுப்பேன், நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு போயிடுறாரு. அந்த ஒய்ஃபான ஐயோ என்கிட்ட சொத்து இருந்தாலும் நான் எல்லாருக்கும் அவனுக்கு கொடுப்பேனே, என்கிட்டையும் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்பொழுது அவங்க வீட்டுக்கு ஒரு பெரியவர் வராரு. இவங்களுக்கு பழக்கமான பெரியவர் ஒருத்தர் வந்த உடனே இவங்க அழுகுறதை பார்த்து ஏம்மா அழுகுறன்னு கேட்குறாரு. அது அப்போ அந்த பெண் சொல்கிறா, இதை மாதிரிங்க எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொல்லிட்டு போனார், சொத்தெல்லாம் சின்ன பையனுக்கு தான் கொடுக்க போகிறாராம், பெரியவனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். என்கிட்ட ஏதாவது இருந்தாலும் நான் பெரியவனுக்கு கொடுப்பேன், என்கிட்டையும் ஒன்றும் கிடையாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பெரியவர் சொல்கிறாரு, சரி சரி ஒன்றும் விடு, ஏன்னா இப்போ பெரியவர் எது இருந்தாலும் இதெல்லாம் பையன்கிட்ட சொல்லிடு, அப்போது நடக்கிறது நடக்கட்டும், அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் என்று கூறி பெரியவர் சென்றுடுறாரு. தாய் தன் மகள்கள் வந்த உடனே தந்தை சொன்னதை கூறினாங்க. உடனே இளைய மகன் சொன்னான், ஐயா நமக்கு தான் இவ்வளோ சொத்தும் என கூறி ஒரு சந்தோஷமாக இருமார்போட அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். பெரியவன் என்ன பண்ணான், நமக்கு இது என்ன உடனே அமைதியாக போயிட்டான். சின்னவன் என்ன பண்ணான், கடைக்கு போவான், அவங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, சொத்தெல்லாம் நமக்கு தானே சொல்லிட்டு எந்த ஒரு நுணுக்கங்களோ தொழில் இதையோ கற்றுக்கிறது இல்லை. கற்றுக்காம இவன் என்ன பண்ணால் ஜாலியாக இருக்க ஆரம்பித்தான். பெரியவன் ஐயோ நமக்கு அப்புறம் நம்ம சொத்துக்களை நம்ம இது பண்ணணுமேன்னு சொல்லி தொழிலோட நுணுக்கங்கள், அதோட வியாபார உத்திகள் எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்பா இறந்த உடனே இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாத கடையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுகள் ஏற்பட்டு அந்த கடையே மூடுற அளவு ஆயிடுச்சு. ஆனால் பெரியவன் என்ன பண்ணான், இதனோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருந்தானா அவனால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன கடையை வச்சு அது தொழில்நுட்பம் வியாபார நுணுக்கங்கள்லாம் வச்சு நல்ல பெரிய லெவலுக்கு வந்துட்டான். தன்னுடைய தாயாரையும் அவன் நல்ல முறையில் தொழிலை நடத்தி தான் தாயாரை வைத்துக்கொண்டு திறம்பட வாழ்க்கையில் முன்னேறினாங்க. இந்த கதையில் வருவது போல தாங்க நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழிலை நன்கு ஆர்வத்துடனும் நல்ல ஈடுபாடுடனும் கற்றுக்கொண்டோன்னா நம்ம எங்கு சென்றாலும் அந்த தொழிலை வைத்து நம்ம பிழைத்து கொள்ளலாம். அந்த தொழில் மூலமாக வாழ்க்கையின் உச்சத்தையும் அடையலாம். படிப்பு வாழ்க்கைக்கு முக்கியம்தாங்க. என்றாலும் நம் கற்ற தொழில் அவனை ஒருபோதும் கைவிடாது. அதுபோல் என்னிடம் பணம் இருக்குது, சொத்து நிறைய இருக்குன்னு தொழிலை கவனிக்காமலும் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளாமலும் இருந்தாலும் தொழில் விரைவில் அழிந்துவிடும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதன் நுணுக்கங்களை தெரிந்து செயல்பட்டோன்னு வாழ்வில் வெற்றி பெறலாங்க. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.